அனைவருக்கும் வணக்கம். சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஜெராக்ஸும் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் உங்கள் ரேஷன் கார்டோட நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வர ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் முதன்மைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதன்மையை கிளிக் பண்ணி இதில் நியாய விலைக்கடைகள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைய தேதியில் உள்ள நியாய விலைக்கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யணும். இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், மாவட்டங்கள், தாலுக்காக்கள், நியாய விலைக்கடைகள். அதாவது இவ்வளோ நியாய விலைக்கடைகள் இத்தனை இருக்குது. ஸோ குடும்ப அட்டைகள் இத்தனை கார்டு இருக்குது. சரிங்களா, இது டோட்டலாக இருக்குது. இங்கே கீழே டிஸ்ட்ரிக் இருக்கும். நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம்னு கிளிக் பண்ணுறேன். இப்போது இதில் இந்த மாவட்டத்தில் நீங்கள் என்ன வட்டம், அதாவது தாலுக்கா, எந்த தாலுக்கா அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போது ஆத்தூர், எடப்பாடி, கெங்கவல்லி இப்படி நிறைய இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒரு தாலுக்காவை நீங்கள் கிளிக் பண்ணிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெங்கவல்லி அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கடை குறியீடு, கடை பொறுப்பாளர், கடையின் பெயர், தொடர்பு எண், இந்த மாதிரி குடும்ப அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கடை குறியீடுனா அந்த கடைக்குன்னு சொல்லி ஒரு சில குறியீடு இருக்கும். ஒவ்வொரு கடைக்கும் ஒரு குறியீடு இருக்கும். ரேஷன் கடைக்கு கடை பொறுப்பாளர்னால் இவர் தான் இந்த கடையை பொறுப்பாளர். ஸோ கடையோட பெயர் போட்டிருக்கோம். குடும்ப அட்டைகள், இந்த கடையில் எவ்வளோ குடும்ப அட்டை இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குடும்ப அட்டைகள்னு சொல்லி இருக்கு இல்லையா, இங்கே நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனை அட்டை இருக்குது, எத்தனை இந்த கடையில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடையில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில் ப்ளஸ் அந்த அந்த மெம்பரோட குடும்ப தலைவரோட பெயர், அந்த மின்னணு கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டு நம்பர், இது எல்லாமே அதில் ஷோ ஆகும். சரிங்களா, குடும்ப தலைவர் பெயர், மின்னணு கார்டு எண், இதுதான் இந்த ரேஷன் கார்டோட நம்பர். கார்டு என்னென்னு இருக்கு இல்லையா, இது அட்டை வகை, அரிசி அட்டையா, சர்க்கரை அட்டையா அப்படின்னு இதில் காட்டும். ஸோ பெரியவர் எண்ணிக்கை, சிறியவர் எண்ணிக்கை அப்படின்னு காட்டும். இதில் இந்த மின்னணு கார்டுன்னு இருக்கு இல்லையா, எண், இதான் அந்த ரேஷன் கடையில் எத்தனை பேர் எத்தனை குடும்ப தலைவரோட அட்டை இருக்குது, எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில் இதில் வந்துடும். ஸோ இதில் உங்கள் பேர் எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சுனாவோ, மிஸ் ஆயிடுச்சு, இல்லை ஜெராக்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் இந்த ரேஷன் கார்டு நம்பர் வேணும்னா நீங்கள் உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லேயோ நீங்கள் கூகுளில் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ணி tnpds.government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.